Hello, my dear students. Welcome back to Kanamack Education Channel. ஓகே 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா சார்? 11th என்ன சார் வீடியோ போடலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ 12th 10th கொஞ்சம் போனதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீ ரெகுலராக 11th வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் பர்சன்டேஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். 90க்கு அவுட் ஆஃப் 89 மார்க் சரியா? 11th தமிழ் பேப்பர் பர்சன்டேஷன் அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு மார்க் எதில் போயிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? அப்போ தொடர்ச்சியாக பப்ளிக் சம்பந்தமா வீடியோஸ்ல வரும். லைவ் உங்களுக்கு போடுறதா பிளான் இருக்கு 11th. யாரும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. பகுதி 1 மார்க்ஸ் கொள்ள எழுதியிருக்காங்க. 1 மார்க்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. 14 அவுட் ஆஃப் 14. நிறைய பேர் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு கொடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு எழுதி எழுதி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா வரும் சரியா? 1 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1ல 15th கொஸ்டின். நம்ம 12th இந்த டிஜியோட பேப்பர் கீ, அதாவது கவர்மெண்டோட கீழே பார்க்கும்போது எல்லா இதுலயுமே சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க நீட்டாவே. அதே மாதிரி தான் 12th சொல்றது தான் 11th. நீங்க 10th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. 10th ஒரு ஃப்ளோ எழுதிருப்பீங்க. 11th இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நீங்க கொஞ்சம் பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணணும் சரியா? என்ன பண்ணும், சைட் ஹெட்டிங் போட்டுட்டு கொஞ்சம் கொட்டேஷன் போட்டு நீட்டா எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக் அவுட்டோ ஓவர் ரைட்டிங்கோ இல்லாம எழுதுங்க. ஒரு 15 பக்கத்துக்கு அப்படி எழுதுங்க சரியா? ஏன்னா 34 பக்கம் இருக்கு. ஒரு 15 பக்கத்துக்கு என்ன பண்றீங்க, அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுற கரெக்டான கொஸ்டின்ஸை நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த செலக்ஷன் பண்ற விதம் நீங்க கரெக்டா பண்ணணும். உங்க பாருங்க 15th கொஸ்டின் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங் போட்டிருக்காங்க, திருக்குறள் எழுதியிருக்காங்க, புகழ்லும் போட்டு எழுதியிருக்காங்க, பழியும் போட்டு எழுதியிருக்காங்க. 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. ஒரு மிஸ்டேக் இருக்காது. அந்த மாதிரி தான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் எழுதும் போது கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுத பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் சைட் ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட போட்டு எழுதிக்கோங்க. தயவு செய்து 1 2 3 அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இதே பெட்டர் தான். இதே நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி கூட போட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி ஓவர் ரைட்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஓவர் ரைட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல எழுதிக்கோங்க. அதே பெட்டர் சரியா? நீங்க மார்க் வாங்கணும், ஒரு 60 50 எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 75க்கு மேல எடுக்கணும், 80 வாங்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மார்க்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் தான் மார்க் உங்களுக்கு அதிகமாக தூக்கி பிடிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஒரு நெட் பக்கத்தை நான் காமிச்சிருக்கேன். அந்த 8 பேஜஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. மிஸ்டேக்ஸே இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுத பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் சரியா? 22 பாருங்க, சைட் ஹெட்டிங். இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கூட நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. சப் ஹெட்டிங் எழுதிட்டு இந்த மாதிரி கோட் போட்டுட்டு போட்டாலே போதுமானது. நீட்டா அதே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அட்டன் பண்றது உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் தெரியுமோ தெளிவா அந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு தமிழை பொறுத்தவரை. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். மேக்ஸுக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு நான் மேக்ஸுக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் சரியா? அண்ட் தென் ஏதாவது நீங்க அடிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா அடிக்கும் போது இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க மஸ்ட் எழுதணும். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க கன்ஃபியூசஸ் ஆயிடக்கூடாது. அதனால அதை பார்த்துக்கோங்க. பாருங்க, எழுதிட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதியிருக்காங்களா? அதுதான் சொல்றது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட்டா எழுதியிருக்காங்களா? பர்சன்டேஷன் லுக்கா இருக்கு பாருங்க. 4 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பாருங்க நீட்டா ஒரு சைடு நீங்க போட்டு எழுதியிருக்காங்க பக்காவா. நோய் நாடின்னு போட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மருத்துவம்னு போட்டு எழுதியிருக்காங்க. அறிய வேண்டியவைன்னு போட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிவு 2ல பாருங்க 35 ஓவராலாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது பார்த்துட்டீங்கன்னா பிரிவு 2 அந்த நெடுவினா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சைட் ஹெட்டிங் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. கொஞ்சம் சைட் ஹெட்டிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிறத நீட்டாக போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நெடுவினால 4 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதே எப்படி பர்சன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 38. இந்த வே ஆஃப் பர்சன்டேஷன் லுக்கா இருக்கு. அடித்தல் திருத்தல் இல்லாம இருக்கு. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். பிரிவு 3 எழுதியிருக்காங்க. 39 வேற்றுமை அணி. ஸோ இந்த இந்த என்ன எழுதியிருக்காங்களோ அதை நீங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்பந்தமா
இப்போ அணினா நிறைய 4 அணி 5 அணி இருக்கும். அந்த அணியில் எந்த அணி கேட்டாலும் இந்த வேலையில் தான் நீங்கள் எழுதணும். அதுதான் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறது. இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே சூப்பராக மாறும். அணி பொருத்தம், அதாவது ஒற்றுமை வேற்றுமை. 42 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 43, 1, 2, 3, 1, பகுதி 4. ஓகேவா? 44ல குறிப்பிட்ட சட்டகம் என்னென்ன இருந்திருக்காங்கன்னு பாருங்க. குறிப்பிட்ட சட்டகம் போட்டு முன்னுரை போட்டிருக்காங்க. திருப்பள்ளி போன்ற விளையாட்டுத்தனம், உணவு என்ன, உணவு உண்ண மறுப்பது, ஒருவேளை உணவு, இல்லற பண்பு, முடிவுரை. அவ்வளோதான். நீட்டாக எழுதிட்டு முடிவுரைன்னு போட்டு நார்மலாக அவ்வளோதான். சப்மிட்டிங் போட்டு எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு உள்ள நீங்கள் அப்படியே கண்டென்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? நடுக்கு பாருங்க, ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க, வாக்கியம் மாதிரி. அதுவும் எழுதிக்கோங்க. நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சொன்ன வேலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வர தமிழ் எக்ஸாம்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்களும் 80 above எடுக்க முடியும். 90. சரியா? 85 above 90 above 100க்கு நீங்கள் 90 above 95 above கூட எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் என்னதான் நீங்கள் படித்தாலும் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன், அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் நமக்கு முக்கியம். ஏன்னா 10th முடிச்சு 11th வாரிங்கும் போது உங்களுக்கும் அதை நான் அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. வச்சு மிக்க மொழி செக் பண்ணிக்கோங்க, முடிவுரை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இஷ்டம். நெக்ஸ்ட் வாடி வாசல் என்னென்ன இருக்குது, குறிப்பு சட்டகம், சைட் ஹெட்டிங்லாம் இது அந்த கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முன்னுரை. ஓகேவா? தமிழர்கள் வீரம், காலை அடக்குதல், வாடிபுரம் காலை கருத்து பாருங்க. எழுதின வரைக்கும் பாருங்க, ஒரு ஸ்ட்ரைக் அவுட், ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. அதனாலதான் சும்மா 89 மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த பாருங்க 1/2 மார்க் இதில் தான் குறைச்சிருக்காங்க. இந்த 1/2 மார்க் குறைச்சது இதில் தான் குறைச்சிருக்காங்க. 5.5 மார்க் அப்படின்றது குறைச்சிருக்காங்களா? இதில் தான் குறைச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அவங்க ஏன் குறைச்சாங்க அப்படின்னா ஏன்னு தெரியல. அக்யூரேட்டாக ஏதோ சம்திங் அவங்க எதிர்பார்த்த கீ ஒரு லைன்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால அந்த 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, அதில் ஒரு 1/2 மார்க்கா, இதில் ஒரு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. இந்த ஏதோ மாப்பாட பாடல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால அந்தந்த மிஸ்டேக்ஸாக நீங்கள் வராமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், சூப்பராக மார்க் வாங்கலாம். தேங்க்யூ.